எனது சேனலுக்கு வரவேற்கிறேன். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறந்துவிடாதீர்கள். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் கதை உண்மையில் என் வாழ்க்கையின் மிக இருண்ட அத்தியாயங்களில் ஒன்று. நான் இதுவரை யாரிடமும் சொல்லாத விஷயங்களை இப்போது உங்களிடம் சொல்லப் போகிறேன். என் குடும்பத்தினர், குறிப்பாக என் அப்பா, எனக்கு தெரியாமல் ஒரு முடிவை எடுத்து என்னை திகைக்க வைத்தார்கள். என் அண்ணன் இறந்த பிறகு நான் வெளிநாட்டில் இருந்து ஊர் திரும்பிய போது என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போகும் என்பது எனக்குத் தெரியாது. அப்பா என் அண்ணனின் மனைவி மீராவை எனக்கு கட்டாயம் திருமணம் செய்து வைத்தார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அண்ணனின் மனைவியை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலை எனக்கு இல்லை. அவளை நான் எப்போதும் ஒரு சகோதரியாகவே பார்த்திருக்கிறேன். அவள் வயதில் என்னை விட சிறியவள் என்றாலும் என் மனதில் அவள் எப்போதும் என் அண்ணனின் மனைவிதான். இந்த திருமணத்தை நான் எதிர்க்க முடியாமல் போனது என் அப்பாவின் மரியாதைக்காகத்தான். ஆனால் இந்த முடிவு என் வாழ்க்கையை குழப்பத்தில் ஆழ்த்தியது. திருமண இரவு நான் மாடியில் உட்கார்ந்து என் வாழ்க்கை இப்படி முடிந்துவிட்டதே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன். என் எதிர்காலம் இருண்டு போனது போல உணர்ந்தேன். நான் வெளிநாடு திரும்பி மீண்டும் இங்கு வராமலிருக்க முடிவு செய்தேன். மீராவை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் எண்ணமே எனக்கு இல்லை. இந்த குழப்பமான நிலையில் என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. நான் இங்கு வந்திருக்கவே கூடாது. இரவு 2 மணிக்கு நான் கீழே இறங்கியபோது மீரா கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அவள் என்னை பார்த்தவுடன் அவள் சொன்ன வார்த்தைகள் என்னை மேலும் குழப்பின. அவள் தன்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் தான் எந்த உரிமையும் கேட்க வரவில்லை என்றும் கூறினாள். இந்த நிலையில் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் கோபத்துடன் வெளியேறி சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்தேன். விடியும் வரை நான் பால்கனியிலேயே இருந்தேன். காலையில் மீரா குளித்து வெளியே வந்ததும் நான் படுக்கைக்கு சென்று உறங்கினேன். என் மனது முற்றிலும் கலங்கியிருந்தது. எதிர்காலம் குறித்த எந்த தெளிவும் எனக்கு இல்லை. இந்த வாழ்க்கை எனக்கு எப்படி அமையும் என்று எனக்கே தெரியவில்லை. ஒருபுறம் குடும்ப மரியாதை, மறுபுறம் என் மனதின் குரல், இரண்டுக்கும் இடையில் நான் சிக்கித் தவித்தேன். இந்த குழப்பத்திலிருந்து எனக்கு ஒரு வழி கிடைக்குமா அல்லது இந்த திருமணம் என் வாழ்க்கையை மேலும் பாதிக்குமா? தொடர்ந்து படியுங்கள். காலை உணவு மேசையில் மீரா உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அவளை பார்ப்பதற்கே எனக்கு மனம் கஷ்டமாக இருந்தது. நான் அவளை எதிர்கொள்ள முடியாமல் கோபத்துடன் உணவை முடித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். என் மனதில் ஒரே குழப்பம். நான் நண்பர்களை சந்திக்க சென்றேன். ஆனால் அவர்களின் கேலிக் கிண்டல்கள் என்னை மேலும் எரிச்சலடையச் செய்தன. திருமண இரவு எப்படி இருந்தது? உன் அண்ணி அழகா என்று கேள்விகள் கேட்டார்கள். இந்த கேள்விகள் என் மனதில் மேலும் கோபத்தை உண்டாக்கின. நான் அமைதியாக அங்கிருந்து வெளியேறி ஒரு தனிமையான இடத்தில் அமர்ந்தேன். அப்போது என் மனதில் தியா நினைவு வந்தாள். வெளிநாட்டில் இருந்தபோது நான் தியாவை சந்தித்தேன். சமூக வலைத்தளங்களில் தொடங்கிய எங்கள் நட்பு விரைவில் காதலாக மாறியது. தியா ஒரு புத்திசாலி, அழகான, நவீன சிந்தனையுடைய பெண். எங்கள் உரையாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த கஷ்டமான நேரத்தில் அவள்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தாள். அவளுக்கு நான் மெசேஜ் செய்யவே இல்லை. உடனே அவளுக்கு மெசேஜ் அனுப்பினேன். நலமாயிருக்கேனா என்று கேட்டேன். அவள் உடனே பதில் அனுப்பினாள். அவளுக்கு என் மீது அக்கறை இருந்தது. நாங்கள் சந்திக்க முடிவு செய்தோம். முதல் முறை நேரில் சந்திக்கும்போது நான் ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைவது போல் உணர்ந்தேன். தியா புகைப்படத்தை விட நேரில் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் புத்திசாலித்தனமான பேச்சு, அவள் நடத்தை அனைத்தும் என்னை கவர்ந்தன. நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டோம், திரைப்படம் பார்த்தோம், இரவு உணவு சாப்பிட்டோம். என் வேதனைகளை மறந்து அவளுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழித்தேன். ஆனால் வீட்டிற்கு திரும்பும்போது மீராவின் முகத்தை நினைத்து மனம் கனமானது. இரவு 12 மணிக்கு வீட்டிற்கு திரும்பிய போது மீரா கதவு திறந்தாள். அவள் அணிந்திருந்த உடை ஒழுங்காக இல்லை. தலைமுடி கலைந்திருந்தது. அந்த நிலையில் அவள் முகத்தில் ஒட்டியிருந்த முடியை விலக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் உடனே என்னை சமாளித்துக் கொண்டேன். நான் தியாவை காதலிக்கிறேன். மீரா என் அண்ணனின் மனைவி. இந்த எண்ணங்களை மனதில் வலியுறுத்திக் கொண்டேன். இந்த குழப்பத்தில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறினேன்.
என் உள்ளத்தில் ஒரு புதிய காதல் மலர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த கட்டாய திருமணம் என் வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்கியது. நான் இந்த 2 பெண்களுக்கு இடையில் சிக்கிக் கொண்டேனா அல்லது என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகிறதா? தொடர்ந்து கேளுங்கள். இரவு உணவு சாப்பிடும்போது மீரா சொன்னாள், உங்கள் அண்ணனுக்கு நான் செய்த உணவு மிகவும் பிடிக்கும். இது உங்களுக்கும் பிடிக்குமா? அந்த வார்த்தைகள் என் மனதில் பழைய நினைவுகளை கிளறின. சிறுவயதில் அண்ணனுடன் நான் சாப்பிட்ட பூரி மற்றும் உருளைக்கிழங்கு கறியின் சுவை மனதில் வந்தது. மீராவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவள் அண்ணனின் நினைவுகளில் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாள். நானும் பால்கனிக்கு சென்று அவள் அருகில் நின்றேன். அவள் சொன்னாள், உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு தடையாக இருக்க விரும்பவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். எனக்கும் இருந்தது. மகிழ்ச்சியான குடும்பம், கணவனின் அன்பு, குழந்தைகள். ஆனால் கடவுள் எனக்கு அதை கொடுக்கவில்லை. அவள் பேச்சு என் உள்ளத்தை உருக்கியது. நான் ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் அமைதியாக படுத்துவிட்டேன். தியாவுடன் நான் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தேன். அவள் எப்போதும் தன் அழகு மற்றும் ஃபேஷன் பற்றி பேசுவாள். ஒரு நாள் மழையில் நனைய ஆசைப்பட்டேன். அதை தியாவிடம் சொன்னபோது அவள் கோபமடைந்தாள். இவ்வளவு பணம் செலவு செய்து அலங்காரம் செய்திருக்கிறேன், மழையில் நனையுமாறு சொல்கிறாயா என்று கேட்டு ஆட்டோவில் சென்று விட்டாள். அவள் வார்த்தைகள் என்னை காயப்படுத்தின. அவளின் தற்பெருமை எனக்கு பிடிக்கவில்லை. நான் வீட்டிற்கு திரும்பியபோது மீரா மழையில் நனைந்திருந்தாள். அவள் ஈரமான உடையுடன் நின்று கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். என்னை பார்த்ததும் வெட்கத்துடன் உள்ளே சென்றாள். நான் படுத்திருந்தபோது மீரா வந்து என் மீது போர்வையை இழுத்துப் போர்த்தினாள். அவள் கைவளையல் சத்தம் மழைத்துளிகள் விழும் சத்தத்துடன் இணைந்து இனிமையான இசையாக இருந்தது. என் மனதில் தியாவை விட மீரா எவ்வளவு எளிமையானவள், இயற்கையான அழகு கொண்டவள் என்று தோன்றியது. நான் தியாவை காதலிப்பதாக எண்ணிக்கொண்டே இருந்தாலும் மீராவின் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு உருவாகி வந்தது. இந்த ஈர்ப்பு எனக்கு பயமாக இருந்தது. ஏனெனில் நான் மீராவை ஒருபோதும் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவு செய்திருந்தேன். தியா எனக்கு சரியானவள், அவள் நவீன சிந்தனை உடையவள், என் எதிர்காலத்திற்கு ஏற்றவள் என்று நான் நினைத்தேன். ஆனால் மீராவின் பக்கம் என் மனம் அடிக்கடி சென்று கொண்டிருந்தது. இந்த மன உளைச்சலில் நான் எப்படி முடிவெடுப்பேன்? நான் யாரை தேர்வு செய்வேன்? என் காதலை புரிந்து கொள்ளாத தியாவா அல்லது என் மனதை தொடும் மீராவா? இந்த குழப்பம் என்னை மேலும் பாதிக்குமா? அடுத்த பகுதியில் கண்டறியுங்கள். நானும் மீராவும் ஒரே வீட்டில் வசித்தோம். ஆனால் எங்களுக்குள் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. நான் மீராவிடம் அதிகம் பேசாமல் நேரத்தை நண்பர்களுடன் கழித்தேன். ஒரு நாள் தியா எனக்கு கால் செய்தாள். நாளை உன்னை சந்திக்க விரும்புகிறேன் என்றாள். நான் சந்திக்க ஒப்புக்கொண்டேன். அதே நேரத்தில் நான் ஒரு நாள் தியா பொய் சொல்வதை பார்த்தேன். அவள் பல்கலைக்கழகத்தில் தேர்வு இருப்பதாக சொல்லிவிட்டு வேறு இடத்தில் ஒரு ஆணுடன் சந்தித்தாள். அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். அந்த காட்சியை பார்த்ததும் என் மனம் கொதித்தது. நான் அவளை நம்பியிருந்தேன். ஆனால் அவள் எனக்கு துரோகம் செய்தாள். நான் அவளை எதிர்கொள்ள முடிவு செய்தேன். அடுத்த நாள் சந்தித்தபோது, நீ என்னிடம் பொய் சொன்னாய் என்று கேட்டேன். அவள் ஆரம்பத்தில் மறுத்தாள், பின்னர் ஒப்புக்கொண்டாள். அதனால் என்ன? எனக்கு பிடித்தவர்களை சந்திக்க உரிமை உண்டு என்றாள். அவள் வார்த்தைகள் என்னை மேலும் காயப்படுத்தின. அவள் மீதான என் காதல் உடைந்து சிதறியது. நான் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினேன். இந்த துரோகத்திற்குப் பிறகு பெண்கள் மீதான என் நம்பிக்கை குறைந்தது. நான் மிகவும் மன உளைச்சலில் இருந்தேன். நண்பர்களுடன் அதிகமாக மது அருந்தத் தொடங்கினேன். ஒரு இரவு போதையில் நான் வீட்டிற்கு வந்தேன். மீரா கதவு திறந்தாள். நான் நேராக அறைக்கு சென்று படுத்துவிட்டேன். மீரா என் அருகில் வந்து, மது அருந்திவிட்டு வந்திருக்கிறீர்களா என்றாள். எனக்கு கோபமும் மனவேதனையும் ஒன்றாக இருந்தது. நான் அவளை பார்த்தேன். அவள் தலைமுடி கலைந்து கண்கள் சிவந்திருந்தன. அந்த நேரத்தில் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் அவளை என் மார்புடன் இறுக்கி அணைத்துக் கொண்டேன். அந்த இரவு நடந்தது எல்லாவற்றையும் மாற்றியது. காலையில் என் கண் விழித்தபோது மீரா என் அருகில் இருந்தாள். நான் நடந்ததை எண்ணி வெட்கப்பட்டேன். மீரா என் மனைவி என்றாலும் நான் அவளுக்கு மரியாதை கொடுக்கவில்லை.
நான் தியாவின் துரோகத்தில் மனம் உடைந்து மீராவிடம் எனது கோபத்தை காட்டிவிட்டேன். இது மிகப்பெரிய தவறு என்று உணர்ந்தேன். இந்த தவறு என்னை உள்ளுக்குள் சுட்டது. நான் இனி இங்கு இருக்க முடியாது என்று முடிவு செய்து வெளிநாடு செல்ல திட்டமிட்டேன். இந்த நிலையில் மீராவிடம் நான் என்ன மன்னிப்பு கேட்பேன்? அவள் என்னை மன்னிப்பாளா? அல்லது இந்த சம்பவம் எங்கள் உறவை மேலும் மோசமாக்குமா? அடுத்து என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை நான் தொடங்கினேன். அப்பா அம்மா மீராவை வீட்டிற்கு அழைத்து வா என்று சொன்னார்கள். நான் மீராவை அவள் அப்பா வீட்டில் இருந்து அழைத்து வந்தேன். ஆனால் எனக்கு மீராவிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. புறப்படுவதற்கு முன் இரவு நான் மீராவிடம் விடைபெற பால்கனிக்கு சென்றேன். அவள் கதவு பிடியில் நின்று கொண்டிருந்தாள். நான் அருகில் சென்றதும் அவள் கண்ணீரை மறைக்க முயன்றாள். இனி நாம் சந்திப்போமா என்று கேட்டாள். அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. என் மனதில் நான் இந்த நாட்டிற்கே திரும்பி வரக்கூடாது என்று முடிவு செய்திருந்தேன். நீங்கள் திரும்பி வருவீர்கள், ஆனால் அது மிகவும் தாமதமாகும் என்றாள். நான் ஒரு வார்த்தை பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். மீராவின் கண்ணீர் என் மனதில் ஒட்டிக்கொண்டது. வெளிநாட்டில் 5 ஆண்டுகள் கடந்தன. நான் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. கிளப்புகளில் நேரத்தை செலவிட்டு என் வாழ்க்கையை மறக்க முயன்றேன். ஆனால் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை உணர்ந்தேன். நான் தனிமையானவன். குடும்பம், அன்பு, உறவுகள் இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. எனவே மீண்டும் நாட்டிற்கு திரும்ப முடிவு செய்தேன். வீட்டிற்கு வந்தபோது காலிங் பெல் அடித்தேன். ஒரு சிறிய பெண் கதவை திறந்தாள். அவளுடைய கண்கள் மீராவின் கண்களைப் போலவே இருந்தன. உன் பெயர் என்ன என்று கேட்டேன். மாயா என்றாள் அவள். அப்பா அம்மா வந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்ததும் கண்ணீர் வடித்தார்கள். நான் அப்பாவை கட்டிப்பிடித்து என்னை மன்னியுங்கள் என்றேன். நீ திரும்பி வந்துவிட்டாயே, இதுவே போதும் என்றார் அப்பா. நான் மீராவை பற்றி கேட்டேன். அம்மா மௌனமாக இருந்தார். பிறகு ஒரு டைரியை என் கையில் கொடுத்தார்கள். மீரா உனக்காக இதை வைத்து சென்றிருக்கிறாள் என்றார்கள். நான் டைரியை திறந்து படிக்க ஆரம்பித்தேன். மீரா எழுதியிருந்தாள். நான் சென்று 1 மாதத்தில் தனக்கு குழந்தை இருப்பது தெரிந்ததாகவும் அவளால் அந்த மகிழ்ச்சியை என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்றும் எழுதியிருந்தாள். ஒவ்வொரு பெண்ணும் தன் கர்ப்ப செய்தியை முதலில் தன் கணவரிடம் சொல்ல விரும்புவாள். ஆனால் என்னால் அது முடியவில்லை என்றாள். குழந்தை பிறந்தது, மாயா. ஆனால் மீரா பிரசவ சிக்கலில் இறந்துவிட்டாள். டைரியில் அதற்கு மேல் எதுவும் எழுதப்படவில்லை. நான் மாயாவை கட்டிப்பிடித்து அழுதேன். இந்த தகவல் என் உயிரையே பறித்தது. என்னால் இந்த உண்மையை ஜீரணிக்க முடியவில்லை. நான் மீராவிடம் செய்த தவறுகள், அவள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என் மனதில் ஓடின. இந்த குழந்தைக்கு எப்படி தந்தையாக இருப்பேன்? மீராவின் நினைவுகளை எப்படி சமாளிப்பேன் என்று தெரியவில்லை. இந்த வேதனையில் நான் எப்படி மாயாவை வளர்ப்பேன்? மீராவின் கனவுகளை நிறைவேற்ற முடியுமா? இந்த கேள்விகள் என்னை வாட்டின. அடுத்த பகுதியில் என் வாழ்க்கையின் முடிவு என்னவென்று பார்ப்போம். 16 ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டன. இன்று நான் என் மகள் மாயாவை திருமணம் செய்து வேறு வீட்டிற்கு அனுப்பிவிட்டேன். மாயா மீராவின் பிரதிபிம்பம். அவளுடைய கண்கள், அவளுடைய புன்னகை எல்லாம் மீராவை நினைவூட்டுகின்றன. நான் இன்று தனிமையில் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். மீரா வானத்து நட்சத்திரங்களுக்கு இடையில் இருந்து என்னை பார்த்து, உங்களால் மீதமுள்ள நாட்களை கழிக்க முடியுமா என்று கேட்பது போல உணர்கிறேன். நான் தோல்வி அடைந்துவிட்டேன். நான் மீராவிடம் செய்த தவறுகள், நான் அவளுக்கு கொடுக்காத மரியாதை, நான் காட்டாத அன்பு, இவையெல்லாம் இப்போது என் மனதை உறுத்துகின்றன. நான் தியாவை காதலிப்பதாக எண்ணிய நாட்கள் வீணானவை. அவள் எனக்கு துரோகம் செய்தாள். ஆனால் மீரா எப்போதும் எனக்காகவே இருந்தாள். அவள் என்னை மன்னித்து மாயாவை விட்டுச் சென்றாள். இப்போது நான் என்ன செய்வேன்? மாயா வளர்ந்து விட்டாள். அவள் தன் வாழ்க்கையை தொடங்கிவிட்டாள். நான் இனி தனிமையில் வாழ வேண்டும். மீராவின் டைரியில் அவள் எழுதியிருந்த கடைசி வார்த்தைகள். நான் இல்லாமல் போனால் உங்கள் இளவரசியிடம் சொல்லுங்கள். அவளை இந்த பூமிக்கு கொண்டுவர அவள் தாய் பல போராட்டங்களை சந்தித்து தோல்வியடைந்தாள். ஆனால் அவள் தன் மகளை அளவில்லாமல் நேசித்தாள். இந்த வார்த்தைகள் இன்றும் என் மனதில் ஒலிக்கின்றன. நான் மீராவின் கனவுகளை நிறைவேற்றவில்லை. அவள் நினைத்த மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை ஒருபோதும் நடக்கவில்லை.
இப்போது நான் என் வாழ்க்கையை பார்க்கும்போது நான் நிறைய இழந்துவிட்டேன். ஆனால் மாயாவை மட்டும் நான் இழக்க விரும்பவில்லை. அவள் என் வாழ்க்கையில் ஒளி. மீராவின் புன்னகை மாயாவின் முகத்தில் எப்போதும் இருக்கிறது. ஒருவேளை மீரா என்னை மன்னித்திருக்கலாம், ஆனால் நான் என்னை மன்னித்துக் கொள்ள இன்னும் தயாராக இல்லை. இந்த வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றே: அன்பை ஒருபோதும் தாமதப்படுத்தக்கூடாது. உங்கள் உணர்வுகளை உடனே வெளிப்படுத்துங்கள். நான் மீராவிடம் அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டவில்லை. இப்போது அது மிகவும் தாமதமாகிவிட்டது. இன்று மீராவின் நினைவில் நான் அவளுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். மாயாவை மகிழ்ச்சியாக வைப்பேன். அவள் கனவுகளை நிறைவேற்ற உதவுவேன். மீரா, நீ என்னை மன்னித்துவிடு. நான் உண்மையிலேயே உன்னை நேசித்தேன், ஆனால் அதை உனக்கு சொல்ல முடியவில்லை. இந்த கதை சுவாரஸ்யமாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் தெரிவியுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இதுபோன்ற மேலும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். நன்றி.